ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உனக்கு முன்பாக நான் முறியடிப்பேன் என்பதாக. நீங்க அமைதியா இருங்க, நீங்க சும்மா இருங்க, நீங்க எல்லாரையும் நேசிங்க, எல்லாத்துக்கிட்ட அன்பா இருங்க, உங்க காரியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, நீதியா நேர்மையா நடந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு விரோதமாய் பொறாமையோடு எழும்புகிறவர்கள் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க, நீங்க நலன் இருப்பீங்க. அதனால இதெல்லாம் வரத்தான் செய்யும். இந்த உலகத்துல இந்த வாக்கு தத்தத்தை மனதில் கொண்டு ஆண்டவரை துதித்து துதித்து முன்னேறி போகணும். அதனால நீங்க இந்த மாதிரி ஏன் பகைக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி செய்யணும், அது மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணாருங்க. இருக்கத்தான் செய்ய. ஆண்டவரே, அவங்கள மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிங்க, நீங்க எனக்கு விரோதமாக எழும்புகிற எதுவும் வாய்க்காது எங்களை பாதுகாத்து நடத்துவீங்க, ஸ்தோத்திரன்னு போய்கிட்டே இருங்க. நீங்க பாருங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்பினவங்க காணாமல் போயிடுவாங்க.